شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்னென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வளமான வாழ்வுக்கு வான்மறையின் வழிகாட்டல் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிகாட்டல்களை கேட்டு படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவதாக இந்த வழிகாட்டல் என்னவென்பதை நாம் பார்ப்போம். அந்த வழிகாட்டல் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரத்துல் பக்ரா 197வது வசனம். அது என்ன என்று கேட்டால், அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான்: வமா தஃஅலு மின் கைரி யஅலம்ஹுல்லாஹ். எந்த ஒரு நலவை செய்தாலும் அல்லாஹ் அதனை நன்கு அறிகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். இதுதான் எங்களுடைய இந்த வழிகாட்டு. எனவே இந்த வழிகாட்டலை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடனும் அடியார்களுடனும் உள்ள உறவு தொடர்பான ஒரு முக்கிய விடயத்தை பேசக்கூடிய ஒரு பாடமாகும். இந்த வசனம் ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தின் இடையில்தான் இந்த வழிகாட்டல் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த வசனத்தை நாம் முழுமையாக பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான்: அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள். எல்லா மாதங்களும் ஹஜ் செய்ய முடியாது. குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கிறது, அதில் தான் ஹஜ் செய்ய முடியும். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ். அதாவது யார் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ, அப்படி என்று சொன்னால் ஒருவருக்கு ஹஜ் கடமையாகுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று, அவர் உடல் பலம், பொருளாதார பலம், இந்த 2ம் பெற்றிருந்தால்தான் அவருக்கு ஹஜ் கடமையாகிறது. எனவே தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டவர் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அவர் உடலுறவு கொள்ளக்கூடாது, மனைவியுடன் உடலுறவு கொள்ளக்கூடாது, பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, வீண் தர்க்கம் புரியவும் கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது எங்களுடைய வழிகாட்டலை அல்லாஹ் சொல்லுகிறான்: வமா தஃஅலு மின் கைரி யஅலம்ஹுல்லாஹ். நீங்கள் எந்த நலவை செய்தாலும் அல்லாஹ் அதனை நன்கு அறிகிறான் என்று சொல்லிவிட்டு வதஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு தேவையானவற்றை தயார் செய்து கொள்ளுங்கள், கட்டுச் சாதனங்களை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. நீங்கள் தயார்படுத்தக்கூடிய அந்த சாதனங்களில், கட்டுச் சாதனங்களில் மிக சிறந்தது தக்குவா என்னும் இறையச்சமாகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வத்தகூனி யா உலில் அல்பாப். சிந்தனையுடையவர்களே, நீங்கள் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வழிகாட்டலின் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வசனம் உள்ளடக்கியிருக்கக்கூடிய சில விடயங்களை நாம் பார்ப்போம். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கிய பொழுது ஹஜ்ஜுடன் தொடர்பான சில ஒழுங்குகளையும் சட்ட திட்டங்களையும் இந்த வசனத்தில் பேசுகிறார். காரணம், இதற்கு முந்தின வசனம் 196வது வசனத்திலும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களைத்தான் பேசுகின்றான். அதில் ஹஜ்ஜிக்கு சென்ற ஒருவர் தடுத்து நிறுத்தப்பட்டால் அல்லது
ஹஜ்ஜுடைய நியத்து வைத்ததற்கு பின்னால் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்தால் என்ன சட்டம் என்ற விஷயங்களை அல்லாஹ் அதில் பேசுகின்றான். அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்திலும் தொடர்ந்து சில சட்ட திட்டங்கள் பேசப்படுகிறது. அதில் ஒன்று என்ன? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், ஃபலா ரஃபஸ, மனைவியுடன் உடலுறவு கொள்ளக்கூடாது என்பது சொன்னால், குறிப்பாக பெண்களுடன் இருக்கின்ற பொழுது உடலுறவை தூண்டக்கூடிய சொல் செயல்கள் அனைத்தை விட்டும் ஒரு மனிதன் விலகி இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். இது ஒன்று. அதே போன்று வல் ஃபுசூக் என்று சொன்னால் பாவங்கள், பொதுவாக எல்லா பாவங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்த பின்னால் சில தடைகள் இருக்கின்றன. அவைகளை செய்வதன் மூலமாக பாவம் ஏற்படும். எனவே அவைகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் அந்த வசனத்தின் சொல்லுகின்றான், அதாவது வீண் தர்க்கம் புரிய வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஏனென்று சொன்னால் அதில் மேலதிகமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு மத்தியிலே பகைமை ஏற்படும். அது பாவம். அவ்வாறு ஏற்பட்டு பிரச்சனை வருவது அவர்களுக்கு பாவம். இருந்தாலும் அதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் கெடுதியும் அதே போன்று பகைமையும் உண்டாகும் என்ற காரணத்தினால் அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே தீய செயல்களை விட்டும் தடுத்த அதே நேரம் நற்செயல்களை செய்வதற்கு தூண்டி ஆர்வமூட்டி அச்செயல்களை அல்லாஹ் அறிவதாகவும் மறுமை நாளில் அதற்கு கூலி வழங்குவதாகவும் அல்லாஹ் இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லுகின்றான். இது முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம், எந்த நலவுகள் செய்தாலும் எந்த நன்மைகள் செய்தாலும் அவற்றை அல்லாஹ் அறிகின்றான், அறிந்து கொள்கின்றான் என்ற வார்த்தை அவைகளுக்கான கூலியும் கிடைக்கும் என்பதை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த விதிக்கு நிகரான இன்னும் ஒரு விதி சூரத்துல் பக்ரா 270வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்தும் மின் நதரின் ஃபஇன்னல்லாஹ யஅலமு. நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லது எதையேனும் நேர்ச்சை செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகின்றான். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எப்படி சொல்லுகின்றான்? நீங்கள் செய்யும் நன்மை எதுவாக இருப்பினும் அதை அல்லாஹ் நன்கறிகிறான். அந்த நலவுகள் கொஞ்சமாக இருந்தாலும் கூட, சுப்ஹானல்லாஹ், நலவுகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதன் மூலமாக அது கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அவைகளுக்கு அல்லாஹ் அறிகிறான், அவைகளுக்கு கூலி வழங்கப்படும் என்பதையும் நாம் இந்த வசனம் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது முக்கியமான 2 விடயங்களை கூறி முடிக்கின்றான். என்ன அது என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு நீங்கள் தேவையானவற்றை தயார் செய்து கொள்ளுங்கள், கட்டுச்சாதனங்களை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் 2 விதமான கட்டுச்சாதனங்களை அங்கே சொல்லுகிறான். ஒன்று உடம்புக்கு தேவையானது, இரண்டாவது உள்ளத்துக்கு தேவையானது. இந்த 2 கட்டுச்சாதனங்களிலும் மிக சிறந்தது எதுவென்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்துக்கு தேவையானது தான் மிக சிறந்தது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா. கட்டுச்சாதனங்களில் மிக சிறந்தது, நீங்கள் தயார்படுத்தக்கூடியவற்றில் மிக சிறந்தது தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். அதை முடிக்கக்குள்ள அல்லாஹ் அறிவுடையவர்கள் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஏன் முடிக்கிறான் என்று சொன்னால், அறிவியினர்களை விட புத்தியுடையவர்கள் தான் அந்த விஷயத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் என்ற காரணத்தினால் வத்தகூனி யா உலில் அல்பாப், சிந்தனையுடையவர்களே நீங்கள் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்பொழுது நாம் இந்த வழிகாட்டலுக்குரிய விளக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த உன்னதமான விதி, இந்த வழிகாட்டல் ஒரு விசுவாசியின் நம்பிக்கை மற்றும் கல்வி சார்ந்த பல விடயங்களை அவனுடைய உள்ளத்திலே அது வளர்த்து விடுகிறது. அதில் முதலாவதாக நாம் பார்ப்போம், ஒரு மனிதன் எந்த ஒரு நலவை செய்கின்ற பொழுதும், நல்ல காரியத்தை செய்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் அதனை பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடாது. உண்மையிலேயே
அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்கள் முடியுமான வரையும் தாங்கள் செய்யக்கூடிய நல்லறங்களை மற்றவர்களுக்கு காட்டாது மறைத்து மிக கவனமாக செய்வார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் ஏராளமான நன்மைகளையும் வெகுமதிகளையும் அது எங்களுக்கு பெற்று தருகிறது. எனவே இக்கருத்தை வலியுறுத்தி இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறிய பல செய்திகளில் சிலதை நாம் இங்கே பார்ப்போம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், எத்தனையோ பேர்கள் தாங்கள் செய்த நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு காண்பித்து அதை பற்றி பேசி அதை பகிர்ந்ததனால் அது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விரக்தியால் தாங்கள் இரு கைகளையும் பிசைந்தவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த கூலியை இழந்து அந்த நன்மையை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். காரணம் என்ன? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்த காரணத்தினால். அதனால் தான் ஞானிகளும் பெரும் பெரும் அறிஞர்கள் கற்றவர்களும் தமது இரகசியங்களை இறைவண்ணன் மாத்திரம் வைத்து கொள்ள வேண்டுமென்றும் மற்றவர்களுக்கு அவற்றை வெளிப்படுத்தாது மறைத்து கொள்ள வேண்டுமென்றும் அறிவுரைகள் செய்திருக்கின்றார்கள். இரகசியங்கள் இந்த அமல்களை செய்து அல்லாஹ்வுடன் மாத்திரம் அந்த தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும் என்பதை அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த விதியிலே நாம் பார்க்கின்றோம், இந்த கட்டளையில் வழிகாட்டலில் இந்த வழிகாட்டல் மூலமாக ஒரு மனிதனின் உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுகிறது. எப்படி? அடியார்களுக்கு நலவுகளை செய்யும் ஒருவர் அல்லாஹ்வுக்காக அதை செய்யும் பொழுது மனிதர்களிடமிருந்து நன்றி கடனையோ பாராட்டுக்களையோ எதிர்பார்க்க மாட்டார். மாறாக அவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை கூட அவர் கண்டுகொள்ள மாட்டார். அதில் பொறுமையை கடைபிடிப்பார். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன், நிச்சயமாக அது எனக்கு கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அதனால் மக்கள் பாராட்ட வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்க மாட்டார். இதனை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நல்லவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடியே நாங்கள் உணவளிக்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுகூரா, உங்களிடமிருந்து கூலியையோ நன்றி கடனையோ நாம் எதிர்பார்க்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் இன்சான் சூரத்து தஹர் 9வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லுகின்றார். அடுத்ததாக இந்த மக்களுக்கு நாம் இவ்வாறு நன்மைகளை நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது கட்டாயம் அவர்களிடமிருந்து எதிர்ப்புக்கள் எங்களுக்கு வரும். அவ்வாறு எதிர்ப்புக்கள் வந்தால், அதன் மூலமாக நாம் சோதிக்கப்பட்டால் அதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மாறாக அவர்களை பழி வாங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை இப்னு தைமியா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன ஒரு உபதேசத்தின் ஒரு பகுதியை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் நலவுகள் செய்யக்கூடிய மக்கள் மூலம் ஏற்படும் துன்பங்கள் சோதனைகள் காரணமாக மக்களிடம் கடுமையாக நடந்து கொள்வதோ அல்லது அவர்களுடன் அன்பு காட்டுவதை விட்டுவிடுவதோ அது எமது வழியாக அமையக்கூடாது. மாறாக அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காது அல்லாஹ்வுக்காக நலவுகளை செய்வோம். மக்களின் விடயங்களில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம். அல்லாஹ்வின் விடயங்களில் மக்களை அஞ்ச தேவையில்லை. மாறாக அல்லாஹ் சொன்ன கூட்டத்தில் எம்மை நாம் ஆக்கிக்கொள்வோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு குர்ஆனிலே வரக்கூடிய சூரத்து அல்-லைல் 17 தொடக்கம் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை அவர் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். வஸயுஜன்னபுஹல் அத்கா, அதிகம் அஞ்சுபவர் அதை விட்டும் பாதுகாக்கப்படுவார். இதை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார். அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார். அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, அவர் தனது செல்வத்தை தர்மமாக வழங்கி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வார். சுப்ஹானல்லாஹ், அவர் தனது செல்வத்தை தர்மமாக வழங்கி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வார். அப்போ முகஸ்துதிக்காக வேண்டி செய்ய மாட்டார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா லி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா பித்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் ஆலா, எவருக்கும் பிரதியீடாக வழங்க வேண்டிய எந்த உபகாரமும் தன்னிடம் இல்லாமலே மிக உயர்ந்த தனது இரட்சகனின் சங்கையான முகத்தை நாடியே அவர் கொடுப்பார்.
அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடமைப்பாடு இல்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய பொருளாதாரத்தை ஏன் செலவு செய்கிறார் என்று சொன்னால், இறைவனின் திருமுகத்தை நாடி இறைவனுக்காக வேண்டி அதனை செலவு செய்கிறார் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதே போன்று அவர் சொல்லுகிறார், மக்களுக்கு நாம் நலவுகளை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி அவனுடைய கூலியை எதிர்பார்த்து நாம் அதனை செய்ய வேண்டும். அதே போன்று அவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அல்லாஹ் இப்படி நலவு செய்யக்கூடியவர்கள் என்னை ஆக்கியிருக்கின்றான், கெடுதி செய்யக்கூடியவர்கள் என்னை பாதுகாத்திருக்கின்றான் என்பதை அவர் விளங்க வேண்டும். அதே போன்று நான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன், அல்லாஹ்வின் மூலமாக செய்கின்றேன் என்பதை அவர் உறுதி கொள்ள வேண்டும். ஏன், நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுகின்றோம். எனவே நாம் செய்யக்கூடிய வணக்கங்களுக்காக வேண்டி மக்களுடைய பாராட்டுக்களை எதிர்பார்க்காது அல்லாஹ்வுக்காக நாம் செய்தோம் என்று சொன்னால்தான் உண்மையிலே நாம் அல்லாஹுவை வணங்குகின்றோம், உண்மையிலே நாம் அவனிடம் உதவி தேடுகின்றோம். அப்படி இல்லாமல் நாம் செய்யக்கூடிய விடயங்களை செய்துவிட்டு மக்கள் அதனை சொல்லி காட்ட வேண்டும், அல்லது நான் செய்த உபகாரத்துக்காக வேண்டி அவர்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லது வேறு ஏதாவது இலாபங்கள் அதன் மூலமாக கிடைக்க வேண்டும், அல்லது அவரிடம் சென்று நான் உனக்கு இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என்று சொல்லி காட்டுவது, இவைகள் அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் அவர் உண்மையிலே அல்லாஹுவை வணங்கவும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடவும் இல்லை. மாறாக அவர் செய்த நற்காரியங்கள் அனைத்தும் அது பாத்திலாக அழிந்து விட்டது. காரணம் என்ன? முகஸ்துதியாக மாறிய காரணத்தினால் அதற்குரிய கூலிகள் ஒன்றும் கிடைக்காமல் போய்விடுகிறது. இறுதியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த வழிகாட்டல் வமா தஃஅலு மின் கைரி யஅலமுல்லாஹ், நீங்கள் எந்த நலவை செய்தாலும் அல்லாஹ் அறிகிறான் என்ற இந்த வாசகம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறேன்னு சொன்னால், நல்ல காரியங்களை, அமல்களை, நற்செயல்களை செய்வதில் நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று சொல்வதுடன், அவ்வாறு நாம் நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை மக்களுக்கு செய்கின்ற பொழுது, பணிகளை செய்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக ஏற்படும் அந்த சோதனைகள் வந்தால், குறைபாடுகள் ஏற்பட்டால் அதில் நாம் பொறுமை கடைபிடிப்பது எங்களுக்கு இலகுவாகிவிடும். காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்ற அந்த வாசகம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. எனவே இவர்கள் எங்களை எதிர்ப்பதோ, இவர்கள் மூலமாக வரக்கூடிய சோதனைகளோ எங்களுக்கு இலகுவாகிவிடும், பொறுமை ஏற்படும். எனவே அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூலி வழங்குவான் என்ற அந்த நிம்மதி எங்களுக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடியதாக எங்களது சொல் செயல்கள் அனைத்திலும் அல்லாஹ் இஹ்லாஸை ஏற்படுத்துவானாக என கேட்டு முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.